வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டால் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீம் பாட்டில் எடுத்திருக்கேன். அது எடுத்ததுக்கப்புறம் ஒரு வயர் எடுத்திருக்கேன். வயர் எடுத்து இந்த க்ரீம் பாட்டிலோட டாப் இருக்கு இல்லையா, அந்த டாப்பில் இந்த மாதிரி சுற்றி ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒன் சைடு இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடும் நான் இதே மாதிரி அந்த டாப்பில் சுற்றி இந்த மாதிரி நாட் போடுறேன். ஸோ உங்களுக்கு ரெண்டு சைடு இந்த மாதிரி கம்பி வரும். அதை நான் சென்டருக்கு கொண்டு வந்து அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட ஹெட்டோட பேஸாக வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் மறுபடியும் ஒரு கம்பி எடுத்து அதை இந்த மேலே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கேப்பில் ஒரு நாட் மாதிரி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளோட கையோட பேஸாக வைக்க போகிறோம். அந்த கம்பி லாங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 சுற்று கூட இந்த மாதிரி சுற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நான் நம்மளோட மவுல்டட் எடுத்திருக்கேன். மவுல்டட்டில் உங்களுக்கு 2 பேக்கெட் வரும். ஒன்று ரெசின், இன்னொன்று ஹார்ட்னர். ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் இந்த ஹெட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஹெட்டோட பேஸ், அதில் நான் இந்த மாதிரி ஹெட்டை ஷேப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கூட க்ளே ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெட்டோட ஷேப் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் இந்த மவுல்ட் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் கூட க்ளே எடுத்து அந்த பாடி இருக்கு இல்லையா, அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் க்ளே எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கையில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பாடி, இந்த மவுல்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் எல்லாத்தையுமே இப்படி தேய்ச்சி வரும்போது உங்களுக்கு அது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அந்த சர்ஃபேஸ் நல்லாவே ஸ்மூத் ஆகும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக வாட்டரை டச் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் ஃபேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் க்ளே இந்த ஹெட் போர்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு எப்போவுமே நம்ம ஹெட்டு கொஞ்சம் தூக்கில் தானே இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹெட்டோட கரெக்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ அந்த நம்ம ஆட் பண்ணதுக்கு கீழே கொஞ்சமாக 2 சைடுமே ஒரு டாட் மாதிரி கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஐஸோட ஷேப் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளே நம்ம சீக்ஸ்க்கு கொஞ்சம் கூட ரவுண்ட் ஷேப்பில் க்ளே எடுத்து நான் அதை அட்டாச் பண்ணுறேன் 2 சைடுமே. அப்போ உங்களுக்கு சீக்ஸ் கொஞ்சம் கூடவே பல்ஜாக வரும். அப்புறம் சென்டரில் கொஞ்சம் கூட நல்லா இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நோஸ் ஷேப் வந்துடும். கொஞ்சம் கூட க்ளே ஆட் பண்ணிவிட்டு நோஸை நான் கொஞ்சம் கூடவே நீளமாக கொண்டு வரேன். நெக்ஸ்ட்டு ஹேருக்கு அந்த தலைக்கு சுற்றியுமே மவுல்டட்டை நான் அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த எந்த மாதிரி ஹெட் ஷேப் உங்களுக்கு வேணுமோ, ஹேர் ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி வச்சுட்டு ஒன் சைடு ஃப்ளாட் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த சைடு மட்டுமே கொஞ்சம் எக்ஸஸாக மவுல்ட் யூஸ் பண்ணி நான் இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட இந்த பாடியை நான் கொஞ்சம் கூட ஷேப் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் ரவுண்டாக கொஞ்சம் மோல்டிட் எடுத்து அதையுமே இயரிங் ஆட்ட நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு மட்டும், ஏன்னா இன்னொரு சைடு நம்ம ஹேரை வச்சுமே கவர் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து இந்த தலையில் வந்து இந்த ஹேர் டிசைனுக்கு நான் வந்து லைன்ஸாக வரைஞ்சி கொடுக்குறேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹேரோட ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த தலையில் இருக்கிற மோல்டிட் எல்லாத்தையுமே நான் ஹேர் மாதிரி லைனாக வரைஞ்சி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம பாட்டிலில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு அந்த பாவாடையோட எஃபெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த பட்டை இருக்கும் இல்லையா நம்ம பாவாடையில், ஸோ அந்த இதுக்கு நான் இந்த மாதிரி ரவுண்டாக கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே வந்து நம்ம டாப் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளே எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து அதை கட் பண்ணிக்கிட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மோல்டட் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ரோல் பண்ணி எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பு வரும். அதை வந்து கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம தாவணிக்கு இந்த மேலே ஒரு ஷால் மாதிரி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த டிசைனுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 3 லேயர்ஸாக நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்புறம் பேக்கில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும் இல்லையா அந்த தாவணியோட இந்த ஷால், ஸோ அந்த ஷால் மாதிரியே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மோல்டட் எடுத்து இந்த மாதிரி நம்ம கம்பி மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லுமே கவர் பண்ணி எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த கையோட ஷேப் வந்துடும். ஸோ கை ஷேப் மாதிரியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நான் கவர் பண்ணி எடுத்துடுறேன். அதே மாதிரி 2 சைடுமே கவர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 கையுமே இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் கூட மோல்டட் எடுத்து நம்ம கையோட அந்த பாதத்துக்கு ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைடுமே இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாதமும் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் மோல்டட் எடுத்து ஒரு வி ஷேப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம ப்ளவுஸுமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே ஷேப் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் நைஃபோ இல்லாட்டி இந்த மாதிரி சிசர்ஸோ யூஸ் பண்ணி அதை ஷேப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மோல்டட் எடுத்து இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதை நம்ம ஹேரெல்லாம் பின்னுவோம் இல்லையா, அந்த டிசைனில் இந்த மாதிரி பின்னிக்கிறேன். பின்னிட்டு அதுவுமே இந்த டாலோட சைடில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஹேருமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மோல்டட் எடுத்து அதை ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளார் ஷேப்புக்கு கொண்டு வந்து அதையுமே நான் இந்த ஹேருக்கு மேலே அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டால் நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் ஜெஸ்ஸோ எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட ஜெஸ்ஸோ இல்லைன்னா நீங்கள் ஒயிட் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேயராக ப்ரைமராக இந்த ஜெஸ்ஸோ யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அது கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணி இந்த நம்ம பாவாடை இருக்கு இல்லையா அது ஃபுல்லுமே பெயிண்ட் பண்ணுறேன்.
அப்புறம் டாப் போர்ஷனில் வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து அக்ரிலிக் பெயிண்ட் தான். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ்க்கு, ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஸ்கின் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹேருக்கு வந்து பிளாக் அக்ரைலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். அப்புறம் அந்த ஃப்ளாருக்கு ரெட் கலர் ரோஸ் கலருக்கு பெயிண்ட் பண்ணுறேன். அப்புறம் இயர்ஸ்க்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரவுண்ட் ஷேப் நம்ம அட்டாச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு பிளாக் கலர் கொடுக்குறேன். அப்புறம் பிளாக் கலர் யூஸ் பண்ணியே நான் ஐஸ், ஐப்ரோஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சி கொடுக்குறேன். ரெட் கலர் யூஸ் பண்ணி வாயுமே அப்புறம் பொட்டுமே வரைஞ்சி கொடுக்குறேன். அப்புறம் ஒயிட் 3D லைனர் யூஸ் பண்ணி அந்த மூக்குத்தி கொடுக்குறேன். அப்புறம் சில்வர் கலர் பவுடர் யூஸ் பண்ணி இயரிங்ஸில் அப்ளை பண்ணுறேன். அப்புறம் இந்த பாவாடை ரொம்ப பிளெயினாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் டூத் பிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டாட்ஸ் வந்து வரைஞ்சி கொடுக்குறேன் பாவாடைக்குமே அப்புறம் ப்ளவுஸ்க்குமே. அதுக்கப்புறம் 3D ஹைலைட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செயினும் அப்புறம் பிரேஸ்லெட் மாதிரி சும்மா வரைஞ்சி கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்ம டால் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.